அதிரசம் பண்ணுறது கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ரெசிபி பாருங்கள். இது போலவே தீபாவளிக்கு செய்து அசத்துங்க. அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசின்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிக்கோங்க. மெசரிங் கப்பில் 2 கப் எடுத்துகிட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் நல்லா வடிய விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்காவது நல்லா சுத்தமாக தண்ணி வடியணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா பவுடராக அரைஞ்சி வந்துடும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே 1.25 கப்பு பொடிச்ச வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வெல்லம் நனைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதுங்க. நிறைய சேர்த்துக்கூடாது. வெல்லம் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும். பாகுக்கு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கரைஞ்சி போகக்கூடாது. நல்லா உருண்டு மெதுன்னு வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அந்த மாதிரி வந்ததும் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சலிக்கலாம் இல்லை, அந்த உருண்டையாக இருந்தது கையிலேயே உடச்சி விட்டுட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் சலிச்சிக்கலாம். மாவு ஆறுனதும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் அதிரசம் சுட வேண்டியதான். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு அதிரசம் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வட்டமாக தட்டிக்கோங்க. சூடான எண்ணெயில் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட்டு 2 பக்கமும் சுட்டு எடுக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. இந்தளவுக்கு கலர் வந்ததும் எடுத்துருங்க. 2 கரண்டி வச்சு இது மாதிரி எக்ஸஸ் ஆயிலை அழுத்தி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான அதிரசம் சூப்பராக ரெடி.